இதுதான் இவங்க சாதி ஒழிச்ச லட்சணம். இவங்க தான் வந்து மதசார்பற்ற கூட்டணி சொல்லி. உண்மையாகவே இவர்கள் வந்து மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றத தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் தடை விதிக்கணும். சாதி வெறி கட்சிகளுடைய கூடாரமாக திகழக்கூடிய திமுக சாதி பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மதவெறி கூடாரமாக சாதி வெறி கூடாரமாக இன்று மாறி போன கட்சி, மாறி போன கூட்டணி தான் இந்த கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி. இதுதான் இயல்பான உண்மை. மக்களை மடையர்களாக்குறதுக்கு சாதி ஒழிப்பு, என்னது மதசார்பற்ற கூட்டணி, இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளை செய்து ஏமாளிகள் வரை இருக்க வரை ஏமாற்றுவோங்கிற கொள்கையை வைத்துக்கொண்டு திமுக இது போன்று செயல்படுகிறது. அவர்களுக்கு மதசார்பற்ற கூட்டணினா அவங்க கூட்டணியில் இருக்க 5 முஸ்லீம் அமைப்புகளையும் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், கூட்டணியில் சேர்த்திருக்க கூடாது. அவர்கள் சாதி ஒழிப்பு பற்றி பேசுறதுன்னா 10க்கும் மேற்பட்ட சாதி வெறி கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி வச்சிருக்க கூடாது. தங்களுடைய சுயநலம் காரணமாக நாங்கள் மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக சாதி மத இன வெறியர்களின் கூடாரமாக திமுக மாறி போனது. இன்றைய திமுக கூட்டணி சாதி மத இன வெறி கூட்டணி. இவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக ஒரு சவுக்கடியை, சாவுமணியை இந்த திமுக ஆட்சிக்கு அடிப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை.